சசி தான் என்னோட மென்டார். 7 வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்டர் ரகுராமன் சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்து ஐயா பற்றி சொல்லியிருந்தாரு. ஓகே, ஸோ நாங்கள் நிறைய இயக்கங்களில் ஒன்றா பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவர் சொல்கிறப்போ வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் முக்கியமாக பண்ண வேண்டிய இந்த ப்ரோக்ராம் அப்படின்னாரு. நம்ம அறிவுக்கு அப்போ எட்டலை. 7 வருடங்கள் கழித்து இப்போ என்னோட அறிவு கிட்டே நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல என்னை இந்த விஷயத்துக்கு தகுதிப்படுத்தினதுக்காக. ஸோ இப்போது நம்ம ஜீவமணியை சொன்ன மாதிரி இது சீவக சிந்தாமணி கல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ பகவத் ஐயாவுக்கும் இந்த பகவத் மிஷனோட அனைவர்களுக்கும் ஓகே, இதை நீங்கள் எவ்வளோ அழகாக எளிமையாக எடுத்துகிட்டு போகிறீங்க. ஐயா மட்டும் எளிமை இல்லை. ஓகே, நம்ம நிறையா இடத்துக்கு போகிறோம். நீங்கள் எளிமையாக இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை பண்ணுறீங்க. இந்த அறப்பணி இது சீரம் சிறப்பமாக நடைபெறதுக்கு என்னாலான விஷயத்தை நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் சேர்ந்தனால தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரங்கநாதன். விழுப்புரத்துலேருந்து வரேன். பல்வேறு இடங்களுக்கு சுற்றி திரிந்து கடைசியாக வந்த இடம் தேடும். பல்வேறு இடங்களில் கிடைக்காத புரிதலும் தெரிதலும் இங்கு முழுமையாக கிடைச்சிட்டு, அந்த வகையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை ஐயா அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தை புரிந்து கொண்டால் மட்டும் வாழ்க்கை முழுமை பெறும். கூடவே புறத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அவசியத்தையும் அகம் புறம் என இரண்டையும் தெளிவுபட எளிமையாக கொடுத்த விதம் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் இங்கு பார்க்கிறேன். நான் ஆசிரியர் பணியில் இருக்கிறதுனால எங்கள் ஆசிரியர் சமுதாயத்துக்குள்ள ஒரு விதமான பழக்கம் ஒன்று உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணுவோம், அது எங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோம். இந்த விஷயத்தை படித்தா ஸ்டூடெண்ட்கிட்ட எப்படி நாங்கள் அட்ராக்டிவாக கொடுக்கணும், அந்த கண்ணோட்டம் தான் நாங்கள் படிக்க ஆரம்பிக்கிறோம். ரெஃபரன்ஸ் படித்து அதே ஒரு மென்டாலிட்டியோட நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே மாற்றன்றது வந்து முதல்ல நமக்குள்ளே ஏற்படணும். அதுக்கு பிறகுதான் மாற்றம் என்பது வெளியில் வந்து நம்ம கொண்டு போக முடியும். அப்போ தான் அந்த மாற்றம் என்பது முழுமை பெறும் என்பதை வந்து நான் இங்கு தெளிவாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஐயா அவர்களை பற்றி சொல்லும்போது, இன்னைக்கு காலையில் ஹீலர் ராமசாமி என்பவருடைய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று காலையில் 5:45 பார்த்தேன். ஆன்லைன் ப்ரோக்ராம். இன்றைக்கி அவருடைய செஷன் 21 days ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமில் அவர் பேச ஆரம்பித்த உடனேயே ஃபஸ்ட்டு